ஒரு பேச்சாளர் என்ன பண்ணார் தெரியுமா? வேகமா போயிருக்காரு, அவசரமா கூட்டத்தில் பேசணும்னு போயிருக்காரு. ஒரு காட்டு வழியா போகும்போது சிங்கம் வந்து எதிரில் நின்றுதான். அப்படின்னா எனக்கு பசிக்குது, உன்னை சாப்பிட போறேன்னு தான் சிங்கம். ஐயோ அவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க, நம்ம ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு, ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறாரு. இனி என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம். அதை ஏன் பேச்சை கேட்டால் அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. உடனே சிங்கம் சொல்லிச்சான், நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறனா பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே அவர் ஆரம்பித்தார், பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னார். சிங்கம் அப்படியே கரகரகரகரன்னு சுற்றி விழுந்துடுது, கட்டடிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டார். பார்த்தா சிங்கம் அப்படியே மயங்கி கிடக்கு. இவர் அங்கே இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம், நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பித்தோம். அதே நேரம் சிங்கம் லேசாக தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பித்தோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை.